G-Trap 2.0 கொசுவை விரட்டாது தேடி பிடிக்கும். G-Trap 2.0 Mosquito Killer. ஸோ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இது பிஹைண்ட் நோட்ஸ் சேனல்லே நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க. அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க, நான் ஃபஸ்ட்டு பசங்க படம் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு என் மைண்டு. நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ரொம்ப கிளியராக தெரியும். மற்றவங்க போடுற ப்ரெஷர் வந்து எனக்கு அந்த ப்ரெஷர் வந்து அதிகமாகிடுச்சு. சார் நீங்கள் இது மாதிரி தான் பண்ணணும் சார், நிறைய வெற்றி கொடுக்கணும், இந்த மாதிரி படங்கள் பண்ண எனக்கு இதை ஹேண்டில் பண்ணுறதா அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ கிளியர் ஆகிட்டீங்களா சார் அந்த ப்ரெஷர்லேருந்து? இப்போ அந்த ப்ரெஷர் இல்லை. ஏன்னா அது 2 வருஷம் இந்த பாடம் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு இந்த 2 வருஷங்கள் வந்து நிறைய அந்த 10 வருஷத்துக்கான அனுபவத்தை எனக்கு இந்த ஒரு 2 வருஷம் கடந்த 2 வருஷம் எனக்கு கொடுத்துருக்கு. அனலைஸ் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. அனலைஸ் என்னென்ன பண்ணியிருக்கோம், ஏது பண்ணியிருக்கோம். அதனால நம்ம வந்து இனிமேல் ப்ரெஷரை ஏற்றிக்க தேவையில்லை. ஏன்னா நான் அதே மாதிரி நீங்கள் ஒன்று ரெஃபர் பண்ணலாம். இப்போ ஒரு கதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், அவரை ரெஃபர் பண்ணலாம், யார் வேணால் ரெஃபர் பண்ணலாம். அந்த கதையை வந்து பிடிக்கலங்கிறத தீர்மானிக்கிறது நம்ம தான். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த கதையை பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரிலாம் நான் நிறைய விஷயங்கள் முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். இவர் சொல்லிட்டாரு நல்ல டீம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறது பெரிய விருப்பம் எல்லாமே. ஆனால் விருப்பம் எல்லாமே நிறைய படம் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா பண்ணியிருக்கேங்கிறத பண்ண வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால தான் இந்த ஒரு 10 வருஷத்தில் நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்ததுன்னு சொன்னேன். அதில் இதுவும் ஒன்று தான். அதை வந்து இந்த 2 வருஷமாக வந்து யார் இப்போ என்னென்ன எனக்கு என்ன தோணுது, நமக்கு என்ன நம்ம முடிவு தான். நம்ம முடிவு நல்லா இருக்கோ நல்லாலையோ நம்ம முடிவாக இருந்துட்டா அது யாருக்குமே எந்த தொந்தரவும் இருக்காது. அதனால் நல்லதோ கெட்டதோ ஒரே முடிவாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். உங்களுக்கு அந்த பயம்லாம் இருக்கா? அந்த மார்க்கெட்டை தக்க வச்சுக்கணும், எதிர்காலத்தில் எப்படி இருப்போம், அந்த பயம்லாம் இருக்குமா? அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணுங்கிற ஒன்று தான். என்ன மார்க்கெட்டு தக்க வைக்கிறது அதெல்லாம் அதை பற்றி நமக்கு தெரியல. கரெக்டான கதையை சூஸ் பண்ணணும், கரெக்டாக நடிக்கணும், கரெக்டாக மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும். இதை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கரெக்டாக நடக்கும். நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி கிராமத்து கதையாக பண்ணுறீங்க, அது எல்லாமே பயங்கரமாக மக்கள் ஏற்றுக்கிறாங்க. நடுவில் நீங்கள் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணிங்கன்னா எப்படி தெரியல. இப்போ ஒரு இஷ்டமாக இருக்கட்டும், சிலுன்னு ஒரு சந்திப்பாக இருக்கட்டும், இது போன்ற படங்கள் வந்து ஒரு சிட்டி பாய் ரோலில் பண்ணுறீங்க. ஸோ இது மக்கள் அதை வந்து ஓகே, இப்போ இவ்வளோ நாளே ஒரு கிராமத்து பையனாக பார்த்துட்டு திடீர்னு சிட்டி பாய் ரோலுக்கு ஒரு சூட் ஆகிறாரா ஆகலையான்ற அந்த ஒரு பேராமெட்ரிக் இருக்குல்ல. ஸோ இதாண்டி நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அதை நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா? ஏன் நம்ம இதே மாதிரி பண்ணணும்? ஏன்னா நான் ஒரு வில்லேஜ் கிராமத்துலேருந்து வந்தவன். எனக்கு அந்த ஒரு ஸ்டைல்லாம் எனக்கு தெரியாது. நமக்கு அந்த வில்லேஜ் பாடி லாங்குவேஜ் இந்த மாதிரி தான் வரும். இது சிட்டி படம் பண்ணோம்னா அதுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் பிடிக்கணும், அதுக்கான விஷயம்லாம் பண்ணணும். நான் என்னென்னா அந்த பாடி லாங்குவேஜே இதிலே யூஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த மாற்றத்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த படங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்து. இப்போ வெளியில் இந்த டேர்ம்ஸ்லாம் பேசுவாங்களா சார், இந்த மார்க்கெட் வேல்யூ, அந்தஸ்து, பணம், டிஸ்ட்ரிபியூஷன், காசு, ஸோ இதெல்லாம் உங்களை பாதிக்குமா படமாக நடிக்கும் போதோ? இல்லை அதெல்லாம் உங்கள் மைண்டில் போகுமா சார்? அதெல்லாம் என் மைண்டில் போனதில்லை. அதெல்லாம் சொல்லுவான். அதுதாங்க நிறைய பேர் சொல்கிறவன்னு சொல்லிட்டு இருப்பான். எப்போ அவருக்கு 100 கோடி, இவருக்கு 5 கோடி தான் இருக்கட்டும். 5 கோடினா அது இருக்கு, 50 லட்சத்துக்கு கூட எல்லாமே இருக்கவங்களாம் இருக்கான்ல. ஏன் இது என்னவோ எனக்கு தெரியும், என் உயரம் என்னன்னு தெரியும். அந்த உயரத்துலேருந்து நான் பார்ப்பேன். இன்னொரு உயரத்துலேருந்து பார்த்தோம்னா தலை சுற்றிடும். என் உயரம் என்னவோ அந்த உயரத்துலேருந்து நான் பார்ப்பேன். அண்ட் விலங்கு படத்தோட ட்ரெய்லரை பார்த்துறப்ப கமெண்ட்ஸ் படிக்கும்போது அவ்வளோ பேர் வந்து விமல் அவர்களுடைய வெற்றிக்காக காத்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் உங்களுடைய கம்பேக்காக வெயிட் பண்ணுறோம், சூப்பர் சார், நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்கீங்க, தயவு செஞ்சு இது மாதிரி நடிங்க, நிறைய கம்பேக்னு சொல்லிட்டு உங்கள் முகம் தெரியாதவங்க, யார் எவருன்னு தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உங்களுடைய வெற்றிக்காக ஆசைப்படுறாங்க. எல்லாம் ஒரு அன்பு தான். இப்போ நீங்கள் ஜெயிக்கணும்னு நான் ஒரு அன்பில் வந்து நிறைய பேர் அன்பு இருக்கும். இப்போ நீ உங்களை ஜெயிக்க வச்சு பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஆசையாக இருக்கலாம் நிறைய பேருக்கு. ஏன் இந்த பையன் என்ன 10 வருஷம் நல்லா தானே இருந்தாப்போல, என்ன திடீர்னு என்னாச்சு அப்படின்னு தோணும்ல, எல்லாருக்குமே தோணும். ஏன் இப்போ திடீர்னு வரல, ஏன் நடிக்கலை, என்ன ஆச்சு அப்படின்னு தோணும். சில பேர் இந்த ஆடினா பார்த்தியா, அந்த ஆட்டம் ஆடினா இப்போ பார்த்தியா இப்படின்னு சில பேருக்கு தோணும். சினிமா உள்ள இல்லை பொதுவாக எனக்கே தோணும், அப்படி உங்களுக்கும் தோணும். எல்லாருக்கும் தானே, மனுஷனுக்குன்னா தோணித்தானே ஆகும். அதுமாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியும் தோணும், இப்படியும் தோணும். அதையும் நம்ம எடுத்துக்கணும், இதையும் எடுத்துக்கணும், எது சரியாக அதை பார்த்து போயிட்டு இருக்கு. ஓகே சார், இப்போது நடுவில் நிறைய மீம்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ விமல் சார் பற்றி ஒரு கிண்டலாக இருக்கலாம், சிலது ஜாலியாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அந்த மீம்ஸ்லாம் உங்களுக்கு பார்வைக்கு வந்துச்சா? தெரியல எனக்கு. நான் எதாவது ஒன்று சொல்லுங்கள். எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் உங்கள் பழைய அதுக்கு சில விஷயம் கிண்டலாக கூட சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு இங்கிலீஷ் பேசுகிற ஸ்லாங்காக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஆமாம் தப்புனா அது தப்பு, நான் ஒத்துக்கிறேன், அதை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி பார்க்குறீங்களா, இல்லை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இம்ப்ரூவ் முடிஞ்ச இம்ப்ரூவாக கண்டிப்பாக பண்ணி தானே ஆகணும். இப்போ இதிலே வந்து சில இங்கிலீஷ் நிறைய வேர்டெலாம் இருக்குது. ஏன்னா இங்கிலீஷ் எனக்கு வராது. ஆனால் இதில் கொஞ்சம் மெனக்கெட்டு அந்த இதெல்லாம் அது சொல்லுவாங்களே, அந்த உச்சரிப்பெல்லாம் வந்து மெனக்கெட்டு டப்பிங்கில் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கிறேன்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வர்ற இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுது. காட்டிலேருந்து பிடிச்சிட்டு வர குதிரைக்கும் நல்லா பழக்கப்படுத்தின குதிரைக்கும் நிறைய வித்தியாசங்கள். ஸோ உங்கள் பேசும்போதே தெரியுது ஒரு ரொம்ப பக்குவப்பட்ட ஒரு குதிரை மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க சார். இப்போ இருக்க விமல், இப்போ நடுவில் நீங்கள் சொன்னீங்களா சில சர்க்கிள்களை சந்தித்தேன். ஸோ அந்த விமல் கிட்ட போய் ஏதாச்சும் கரெக்டாக கேர் ஒழுங்காக நடந்துக்கணும்னு சொன்னால் என்ன ஒரு விஷயம் சொல்லுவீங்க? நல்லா கதையை சூஸ் பண்ண என்ன மாதிரி படங்கள் பண்ணாத விமல்னு சொல்லியிருப்பீங்க? அது ஒத்துக்காத, அது பிடிக்காத கதையை பண்ண வேணாம். அவ்வளோதான். நமக்கு எந்த கதை பண்ணணும் பண்ணக்கூடாதுலாம் எல்லாமே பண்ணலாம். நமக்கு கேட்கும்போது இது பண்ணணும்னு தோணும், சில இது பண்ணக்கூடாதுன்னு தோணும். பண்ணக்கூடாதுன்னு தோன்றது பண்ணக்கூடாது, பண்ணு அப்படின்னு சொல்கிறத பண்ணு, பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறத பண்ணாது, யாருக்காகவும் பண்ணாது. உனக்கு தோணுச்சுன்னா பண்ணு, உனக்கு தோணலைன்னா பண்ணாது. அது எப்படி விருப்பம் இல்லாமல் பண்ணும்போது அந்த ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட் கொடுக்க முடியுமா சார்? கொடுத்து தான் ஆகணும். விருப்பம் அதாவது உள்ளே தள்ளி விட்டாச்சு, தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டாச்சு, நீந்தி கரை சேர்த்தானே ஆகணும். ஐயோ விருப்பம் இல்லைன்னா உள்ளே போக வேண்டியதான். அதனால் யாரும் தள்ளி விடாமல் பார்த்துக்கணும். அப்படியே தண்ணிக்குள்ளே போனாலும் கரெக்டாக கரை சேர்ந்துடணும். அண்ட் நீங்கள் இந்த ஒரு கம்பாரிசன் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஹீரோஸ் கூட வரும்போது ஓகே இவங்க 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் வந்தாங்க, அந்த ஒரு கம்பாரிசன்ன்றது ஆப்வியஸாக வந்துகிட்டே இருக்கும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு நடிகராக? நம்ம கம்பேரிசன்லாம் கிடையாது. ஏன்னா 10 வருஷத்துக்கு நான் 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷத்தில் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, எத்தனையோ போகிறாங்க. நம்ம 12 வருஷம் இருந்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் வரையும் நடிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. இதுதான் விமல்னா அவன் தான் நடித்தான் போய்கிட்டே இருக்கான். அடுத்து வர்றவங்க அவங்கவுங்க திறமைக்கு, அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு, அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். கண்டிப்பாக திறமை, எக்ஸ்பீரியன்ஸு, அது ஆடியன்ஸுட்டு போய் ரீச் ஆகிற அந்த ஹிட்டு இதுதான் தீர்மானிச்சிடும். எனக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விமலுக்குன்னு ஒன்று இருக்குதுல்ல, அது அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த 12 வருஷமாக அது காணாமல் போகாமே இருக்குது. இதை அப்படியே நான் மெயின்டைன் பண்ணி இதுக்கு மேலே அப்படியே கொண்டு போனோன்னா போகும். ஸோ ஒரு நடிகராக என்னென்ன விஷயம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் இந்த மாதிரி கதாபாத்திரம் தான் எனக்கு வருது, ஆனால் நான் இன்னும் வேறு வேறையான விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்ற மாதிரி என்ன? அதுதான் அதுக்கு உதாரணம் தான் இந்த விலங்கு. இப்போ விமல்லாம் இப்படி தான் கேலி கிண்டலமாக இப்படி நடிச்சுட்டு ஒரு தன்னை இது பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ரோல் தான் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ விமல் இப்படியும் பண்ணுறாப்புல சீரியஸும் பண்ண முடியுங்கிறதுக்கு விலங்கு ஒரு உதாரணமாக இருக்கும். இதில் அடுத்தடுத்த படங்கள், இப்போ விலங்கு அடுத்து ஒரு துடிக்கும் கரங்கள்னு ஒரு படம், அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் குலசாமி, அதில் டோட்டல் வேறு ஒரு விமலை பார்க்கலாம், ரொம்ப சீரியஸான ஒரு விமலை பார்க்கலாம். அதுமாதிரி அடுத்தடுத்து இப்போ இன்னொரு படம் தெய்வ மச்சான், அது பழைய விமலை பார்க்கலாம். இப்போ ஆர்டரில் நான் இப்போ 4 படம் பண்ணுறேன்னா 4 வெரைட்டியாக இருக்கும். இப்போ பார்க்குறவங்களுக்கு ஓகே அது மாதிரியே இல்லை, வேறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கதையை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்து எனக்கு வரப்போகிற படங்களும் அப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ நடிப்புன்னு வரும்போது விமல் அவர்களுடைய ஹோம் ஒர்க் எப்படி இருக்கும்? எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் உங்களுக்கு நீங்கள் தனியாக அந்த ஒரு ஹோம், இப்போ ஒரு பருதி கேரக்டர் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஹோம் ஒர்க் நீங்கள் எப்படி பண்ணிப்பீங்க சார்? இந்த பருதி கேரக்டர் ஒரு சீரியஸான கேரக்டர். இது இந்த படம் ஷூட்டிங் எடுக்கும்போது நிறைய அந்த போலீஸ் எல்லாம் வருவாங்க போவாங்க, அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களோட பாடி லாங்குவேஜ், இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்கள்ட்ட எந்த விதமாக நடந்துக்குவாங்க, சிரிச்சு பேசுவாங்களா இல்லை கோபமாக பேசுவாங்களா இல்லை, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஹேண்டில் பண்ணுற விதங்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவார், அதே இன்னொரு ஸ்டேஷனில் வேறு இன்ஸ்பெக்டர் அவர் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவார். ஒவ்வொருத்தரும் கம்ப்ளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுற விதம் ஒன்று இருக்குது. இதை நான் 2-3 பேர்த்துக்கிட்ட பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருந்தது. அப்போ பருதிக்குன்னு ஒரு ஸ்டைலை பிடிக்கணும். பருதினா இப்படி தான் இருப்பான், அவரோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் இப்படி தான் இருக்கும். அவனோட மக்கள்கிட்ட குறை கேட்கும்போது சொல்லும்போது அவங்கள்ட்ட எப்படி இது பண்ணுறாங்கன்னு பருதிக்குன்னு ஒன்று டிசைன் பண்ணி டைரக்டர் எல்லாம் உட்காந்து பேசி அந்த பருதி அப்படிங்கிற கேரக்டருக்கு இதுதான் இப்படி தான் இருப்பான், அவனோட பாடி லாங்குவேஜ் இதுதான், அவன் இப்படி தான் மக்கள்கிட்ட பேசுவான், அவன் இப்படி தான் ஆஃபீஸர்கிட்ட இப்படி தான் பேசுவான், கிரிமினல்கிட்ட இப்படி தான் பேசுவாங்கிறத ஒன்று கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசைன் பண்ணி பண்ணணும். ஓகே. இப்போது விலங்கு பண்ணும்போது இப்போ குறிப்பாக இப்போ நீங்கள் படங்கள்லேருந்து வெப் சீரிஸ்க்கு வந்திருக்கீங்க. ஸோ அந்த ஒரு அனுபவம், புது அனுபவம் எப்படி இருந்துச்சு? வெப் சீரிஸ் என்ன ஒரு வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்க? இதுவும் படம் தான் வெப் சீரிஸு. ஏன்னா வெப் சீரிஸ்க்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸு, தனி மார்க்கெட்டு, தனியாக ஒரு ஸ்டைல் இருக்குது வெப் சீரிஸ்க்குன்னு. நிறைய வெப் சீரிஸ் இப்போ நிறைய ஹிட் ஆகிட்டுருக்கு. அதனால் அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த கதை இது படமாக பண்ணோம்னா அந்த விஷயத்தை சொல்ல முடியாது, நம்ம சொல்ல வந்தோம். ஏன்னா படங்கிறது ஒரு 2-2.5 மணி நேரத்தில் படம் பண்ணணும். இப்போ இந்த கதைக்கு அந்த 2-2.5 மணி நேரத்தில் சொன்னோம்னா அது சரியாக போய் ரீச் ஆகாது. இதுக்கு இந்த மாதிரி ஒரு 3.5 மணி நேரம் 3.25 மணி நேரம் சொன்னால் தான் இந்த கதை பண்ண முடியும். அப்போ ஒரு படமாக 3.5 மணி நேரம் நம்ம எடுக்க முடியாது. அப்போ அது ஒரு வெப் சீரியஸாக டிசைன் பண்ணால் தான் அது போய் சேரும். அதனால் இது அப்போ ஃபஸ்ட்டு இது படமாக தான் ஆரம்பிச்சது. இது அந்த டைமுக்குள்ளே நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால சரி இதை அப்படியே டிசைனை அப்படியே வெப் சீரியஸாக மாற்றி
சொல்லும்போது இது வெப் சீரிஸுக்கு சூப்பராக இந்த கதை அமைஞ்சிருச்சு. ஓகே சார். ஸோ இப்போது உங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்காக ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருந்த உங்கள் ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த ஒரு சார் திரும்ப தயவு செஞ்சு ஒரு நல்ல கம்பேக் கொடுங்க சார், எங்களை பழைய விமலா பார்க்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பாக இந்த விலங்கு படம் அந்த ஒரு நல்ல ஒரு, ஏன்னா இப்போ 2-3 வருஷமாக வந்து கேப்புக்கு இது ஒரு நல்ல ஒரு கம்பேக்கான ஒரு படமாக இருக்கும். அடுத்தடுத்து வரப்போகிற படங்களும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். ஐயோ இந்த படம் அந்த மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி படங்கள் இருக்காது. நல்லா சூப்பராக இருக்குது, பரவாயில்ல, இந்த மாதிரி வகையில் இப்போ அடுத்த படங்கள்லாம் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் கிளியராக இருக்கீங்க, என்ன படம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற அதில் கிளியராக தெளிவாக இருக்கிறேன். எனக்கு பிடிச்சா பண்ணுவேன், எனக்கு பிடிக்கலன்னா பண்ணுறதில்ல. எனக்கு பிடிச்சது தான் உங்களுக்கு பிடிக்குங்கிறத எனக்கு நான் இப்போ கற்றுக்கிட்டேன்ல. இதெல்லாம் தான் பிடிக்கும் உங்களுக்கு அப்படிங்கும்போது எனக்கு பிடிச்சா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நம்பிட்டேன். அப்போ நான் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே நான் செலக்ட் பண்ணணும். அது என்னோடய கடமை, அது என்னோடய வேலை. அதனால் இனிமேல் அந்த வேலையை கரெக்டாக பார்க்கணும். ஓகே, ஃபென்டாஸ்டிக் சார். ஸோ ரொம்ப அழகாக ரொம்ப யதார்த்தமாக பேசுனீங்க உங்களோட நடிப்பை போலவே. ஸோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இந்த விலங்கு இருக்க போகிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ ட்ரெய்லரே ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்குது, கண்டிப்பாக வெப் சீரிஸும் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும் நம்புகிறோம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். பிரியாணி நட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. விலங்கு வெப் சீரிஸ் வருது, எல்லோரும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்ச படமாக இருக்கும். தேங்க்யூ, நன்றி. G-Trap 2.0 குசுவை விரட்டாது தேடி பிடிக்கும். G-Trap 2.0 மஸ்கிட்டோ கில்லர்.